அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, இறை நேசர்களே, உலகெங்கும் வாழ்கின்ற பக்த கோடிகளே, ஆன்மீகத்தின் பால் ஈடுபாடு கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் அடியேனின் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புவனம் ஸ்ரீ மகாசக்தி அம்மன் ஆன்மீக பீடம் ஒரு சிறிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பல அன்பு உள்ளங்கள், பக்தியின் மார்க்கத்தில் இருக்கின்ற ஆழமான இறையடியார்கள் செய்த சிறு சிறு உதவிகளால ஒரு சிறிய இடம் இப்போது அமைக்கப்பட்டு அந்த இடத்திலே தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆன்மீகபடம் கட்டுமான பணிகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஒரு சிறிய இடம், ஏன்னா நமக்கு இடம் கிடைக்கவில்லை, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு இடத்துல சில நண்பர்களுடைய அற்புதமான காணிக்கையினால இந்த இடங்கள் வாங்கப்பட்டு இந்த இடத்திலே ஒரு சிறிய கட்டுமான பணி செய்து இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. மாதனூருக்கு அருகையில் ஆர்பட்டி என்ற கிராமத்தில் தான் இந்த அன்புவனம் அமைந்திருக்கின்றது. அடியேனுடைய சேவை பணிகள் இந்த இடத்திலே இருந்து மீண்டும் தொடர்கின்றன. இது ஒரு சிறிய ஒரு அறை. இதுக்கு பக்கத்தில் தான் இப்போ பீடங்கள் அமைக்கும் பணிகளுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போகிறோம். நிறைய அன்பு உள்ளங்கள், பக்த கோடிகள், குறிப்பாக பெங்களூரில் இருக்கின்ற சில ஆர்வமிக்க பக்தியாளர்களினுடைய அற்புத சேவையினால இந்த இடம் இன்று சிறிய இடமாக உதயமாகி இருக்கிறது. அவர்களுக்கு எல்லோருக்கும் மனப்பூர்வமான நன்றி. ஒரு தனி வீடியோவில் இந்த அன்புவனம் கட்டுமான பணிக்கு உதவி செய்தவர்களுடைய விவரங்களை நான் தெரிவிக்கின்றேன். அவர்கள் அனுமதி பெற்று அதே நேரத்தில் இப்போ பீடம் கட்டுமானப்படி இப்போ நாம் வசிக்கின்ற ஒரு இல்லம், ஒரு பூஜை செய்கின்ற ஒரு அருள்வாக்கு சொல்கின்ற ஒரு சின்ன அறை கட்டப்பட்டிருக்கிறது. பின்புறத்திலே உங்களுக்கு அந்த பீடம் அமைக்கும் பணிகள் மண்ணு கொட்டி இருக்கிறோம். மற்ற சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டு வர்றோம். மேலே செட்டு போடணும். போட்டுட்டு சுற்றி சில பாதுகாப்பு அமைப்புகள் கட்டிட்டு பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. அன்பு கொண்ட ஆன்மீக இதயங்கள், நெஞ்சத்திலே இறைவனை வைத்து வழிபடுகின்றவர்கள் இந்த கட்டுமான பணிகளுக்காக ஒரு சிறிய இடம், சிறிய பட்ஜெட்டு தான், பெருசு இல்லை. முடிந்தவர்கள் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் வணங்கி அதற்கான உரிய ரசீதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்புவனம் ஸ்ரீ மகாசக்தி அம்மன் ஆன்மீக பீடம் என்ற ஒரு அறக்கட்டளையின் மூலமாக இந்த தெய்வீக பணிகளை செய்கின்றோம். மிக பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் இல்லை. அதற்குரிய என்னுடைய வயது, உடல்நிலைகள் இவையெல்லாம் தயாராக இல்லை. ஆகவே ஒரு சிறிய அளவில் மக்கள் பயன்படக்கூடிய வகையில், மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக, நோய் நொடிகளுக்காக, பொருளாதார மேம்பாட்டுக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக, குழந்தைகளுடைய கல்விக்காக, நல்வாழ்வுக்காக, சோதனைகளில் இருந்து மீள்வதற்காக இந்த இடத்தை நாடி வருகின்ற பொழுது அங்கு ஸ்ரீ மகாசக்தி அம்மனுடைய விக்கிரகமும், வாராகி விக்கிரகமும், விநாயகர் விக்கிரகமும், நாகபீடமும் அமைப்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் மேற்கொண்டு வருகின்றோம். மிகவும் சிம்பிளா இந்த பணி இருக்குது. ஏன்னா சுற்றி இந்த இடத்துல நல்ல பிரபல்யமான ஆலயங்கள் இருக்கிறது. இங்க ஆலயம் போன்ற அமைப்புகள் எதுவும் கிடையாது. ஒரு சிறிய பீடங்களை அமைத்து அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்களும், இங்கு வருகின்றவர்களுக்கு அந்த ஆன்மீக ஈடேற்றமும் கொடுப்பதற்காக இந்த அமைப்பினை மேற்கொள்வதற்காக நான் முயற்சி செய்து வருகிறேன். ஆகவே அன்பு கொண்ட உள்ளங்கள், உங்களால் முடிந்த அளவு நீங்கள் காணிக்கைகளை வழங்கி அம்மனுடைய பேரருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
உங்களுக்கு தெரியும், எல்லா விதமான ஆன்மீக திருப்பணிகளையும் அடியேன் மேற்கொண்டு வருகின்றேன். ஜாதகம் பார்ப்பது, கைரேகை பார்ப்பது, சோழி பார்ப்பது, அருள்வாக்கு சொல்லுவது, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, குறிப்பாக கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த வசிய முறைகளை நான் செய்து கொடுக்குறேன். நல்ல விஷயங்களுக்கு மட்டும் என்னிடம் தாராளமாக வரலாம். கெட்ட விஷயங்களுக்கோ இல்லை யாருக்கும் கெடுதல் பண்ணும் விஷயங்களுக்கோ தயவு செய்து இந்த இடத்திற்கு யாரும் வர வேண்டாம். அந்த மாதிரி காரியங்கள் செய்வதில்லை. 60 வருடங்கள் நல்ல வழியிலே வாழ்ந்தாகிவிட்டது. இதற்கு மேலும் நாம் குறுக்கு வழியிலே போவதற்கு விரும்பவில்லை. நிறைய பேர் அந்த மாதிரியான சில அணுகுமுறைகள் எல்லாம் செய்கிறார்கள். அது ஆரோக்கியம் இல்லை. மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை செய்பவர்களுக்கே அது வரும். ஆகவே நன்மையை தவிர வேறு எதையும் நாம் யோசித்தாலும் அந்த தீமை செய்தால் தீமை நம்மையே சாரும். ஆகவே நல்ல விஷயத்திற்காக வாருங்கள். உங்களுடைய இல்லத்திலே பூமியிலே பிரச்சனைகள் இருந்தால் அது என்னவென்று ஆய்வு செய்து அதை சரிப்படுத்தி கொடுப்பதற்கான பரிகார பூஜைகளையும் அடியேன் செய்து வருகிறேன். இல்லங்கள்ல மலர் ஹோமம் செய்து வருகிறேன். கோவில்களில் பாடல்கள் பாடுவது, ஆன்மீக பாடல்கள், அதாவது பாடல்கள் என்பது எழுதி வைத்து பாடுவது கிடையாது. அந்த ஆலயங்களுக்கு சென்றால் அந்த இடத்திலேயே உதயமாகின்ற பாடல்களை பாடுவது போன்ற திருப்பணிகளையும் செய்து வருகிறேன். கோவில் பூஜைகளை என்னால் செய்ய இயலுவதில்லை. ஏன்னா திடீர்னு வெளியூருக்கு, வெளி மாவட்டங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு பூஜைகளுக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த தொடர்ச்சியாக கோவில்களுக்கு செய்யப்படுகின்ற வழிபாடுகள் பாதிக்கப்படும் என்பதற்காக நான் செய்வதில்லை. மற்றபடி எல்லா விதமான ஆன்மீக திருத்தொண்டினையும் அடியேன் செய்து வருகின்றேன். ஆகவே உங்கள் அனைவருடைய அன்பான வரவேற்பு, எனக்கு இதுவரைக்கும் நீங்கள் செய்த அற்புதமான உதவிகள், ஒத்துழைப்புகள், என் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்போடு கூடிய பக்தி, இவை அனைத்தையும் அறிந்து உண்மையிலேயே மனமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவரும் வளமோடு நலமோடு வாழ வேண்டும். எல்லாம் வல்ல மகாசக்தி அம்மன் ஸ்ரீ வாராகியினுடைய அருளினால் சர்வ மங்களத்தோடு சர்வ சக்தியோடு நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விரைவிலே பீடம் அமைத்த பிறகு அமாவாசை பூஜைகளும் பௌர்ணமி பூஜைகளும் இங்கு ஒரு வித்தியாசமான முறையிலே நடக்கும். எல்லா ஆலயங்களிலும் செய்கின்றார்கள், அன்னதானம் கொடுக்கின்றார்கள், போற்றத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கே நடக்கின்ற சிறிய சிறிய நாங்கள் செய்கின்ற பூஜைகளில் தனிப்பட்ட நபர்களினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான பல சம்பிரதாயங்களை இங்கு நாம் மேற்கொள்கின்றோம். நோய் நொடி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை, பணப்பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் பல்வேறு விதமான ஆன்மீக செயல்பாடுகளை இங்கு மேற்கொள்கின்றோம். அவர்களுக்கான திஷ்டி பரிகாரங்கள் செய்கின்றோம். ஆகவே ஆன்மீக பீடத்தை, அன்புவனம் ஸ்ரீ மகாசக்தி அம்மன் ஆன்மீக பீடத்தை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நன்மையே கிடைக்கும். வெகு விரைவிலே அநேகமாக நவம்பர் மாதம் நடைபெறலாம், இல்லது ஜனவரியில் நடைபெறலாம். இந்த ஆன்மீக திருப்பணிக்காக காணிக்கை வழங்குவர்களுக்கெல்லாம் அவர்களை கௌரவிப்பதற்காக நமது அறக்கட்டளையின் சார்பாக விருது வழங்கும் விழாவும் நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல மகாசக்தி அம்மனுடைய அருள் கிடைத்து உங்களுடைய அன்பினால் நிச்சயமாக அவை அனைத்தும் நிறைவேறும் என்று நம்புவோம். நீங்கள் வளமோடு நலமோடு வாழ அம்மனிடம் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.